இப்போ ஒரு தாய் ஒரு கணவங்கிட்ட ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சாலுன்னா 10 மாதம் குழந்தைய காத்து வச்சுக்கணும் இல்லையா? ஒரு மகான் ஒரு நாள் போனான்னா அது ஒரு ராத்திரியே தங்காது, அப்பவே குழந்தையா பிறந்துடும். என்ன கேள்வி கேட்டாங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது சொல்லுமா? இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது புரியுற மாதிரி? நான் சொன்னேன், கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோழி அடகாக்க முட்டை வைப்பாங்க. 21 நாள் அடகாத்து தான் அது குஞ்சு பொரிக்கும் இல்லையா? இது இயற்கை. செயற்கை ட்ரேயில் முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடியில் விடுற மாதிரி விட்டு தானே குஞ்சுங்க வந்துடும். காரணம் என்ன? 21 நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரியில் அளவு வச்சு இங்கே குஞ்சு பொரிச்சு எடுத்துடுறான். இதை தான் மகான்கள் பெற்றது குழந்தை. 10 மாதத்துக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அந்த சூட்டை ஒரு நாள்லேயே பெற்று எடுத்துட்டான் அந்த தாய். அப்படி பிறந்தத்தான் அவ்வை, அப்படி பிறந்தத்தான் திருவள்ளுவர். அதனால் தாயும் தகப்பனும் தெரியாது. ஒன்று இப்படி பாடுறான் அந்த ஒரு, எங்கள் அம்மா பேர் ஆதி, எங்கள் அப்பா பேர் பகவான். அதனால் ஆதி முதல் என்னது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டார். அம்மாவையும் அப்பாவையும் அங்கே சேர்த்துட்டாரு. அதே நேரத்தில் ஆதின்னா நாதமும் ஜோதியும் ஆதி, அதுவும் சேர்த்துட்டாருங்க. அப்போ கடவுளை பற்றி பாடிட்டார் இல்லைங்க இல்லை? அடுத்த பாட்டில் சொல்கிறாரு, அது இல்லைம்மா, இன்னொரு பையன், நீ கட்டுறதுனால மற்றவனுக்கு சொல்லலைன்னா நீ கற்றுக்கினே பரவாயில்ல, முட்டாள்றா நீன்றாரு இல்லையா? அதனால் நான் கற்றுக்காமையே கத்தின்னு கிடக்கிறேன். அது போட்டோம். இன்னொன்று சொல்கிறாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவன் அடி சேரார். அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை, இந்த மதம் அந்த மதம் சொல்லலை, கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டார். இந்த வாழ்க்கை பெருங்கடலில் நீந்தாதவன் இறைவன்கிட்ட போக மாட்டான்டா. அது என்ன கடல்? அவர் குளத்தை சொல்லியிருக்கலாம், ஒரு குட்டையை சொல்லிக்கலாம், ஒரு கிணத்தை சொல்லிக்கலாம், ஏன் கடலை சொன்னோம்? அது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கினாங்க. அதுதான் சாமி. அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் திருக்குறள் டெய்லி ஒரு திருக்குறள்னு ஒரு இது போடுறாராம், ஒரு சேனல் வச்சுக்கிறாராம். அவர் நம்ம விளக்கத்தெல்லாம் கேட்டுட்டு, சாமி நான் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு போடுறோம் சாமி. எப்பா 4 பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய அறிவாளி என்ன நினச்சிக்காதீங்க.